தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திர குலத்தின் பெருமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். சமீப காலமாக திரைப்படங்களில், அதாவது குறிப்பாக மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் தேவேந்திர குலத்தை அவமதிக்கும் விதமாக திரைப்படம் தயாரித்து வெளியிடுகிறார்கள். ஆகா ஓகோ என்று பாராட்டுகிறார்கள், அமோகமான வசூலை பெறுகிறார்கள், தங்களுடைய பாக்கெட்டை நிரப்பிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் எடுக்கின்ற அந்த படமானது தேவேந்திர குலத்துக்கு சிறுமைப்படுத்தும் விதமாக உள்ளது, அவமானப்படுத்தும் விதமாக உள்ளது. ஆகவே இனி வரும் காலங்களில் தேவேந்திர குலத்தை சார்ந்த திரைப்பட இயக்குநர்கள் என்றாலும் சரி, மற்ற சமுதாய இயக்குநர்கள் என்றாலும் சரி, தேவேந்திர குலத்தின் பெருமைகளை படமாக தயாரிங்கள். தேவேந்திர குலத்தை பெருமைப்படுத்தும் விதமாக திரைப்படமாக தயாரியுங்கள். அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள், அவர்களுடைய குலத்தொழில் விவசாயம், வேளாண்மை, உலகுக்கு உணவளித்த சாதி, அவர்கள் செய்வது தீண்டத்தகாத தொழில் அல்ல, தீண்டாமை கொடுமையை அவர்கள் அனுபவிக்கவில்லை, தெரிந்தோ தெரியாமலோ அந்த பட்டியலுக்குள் அனுபவித்து விட்டார்கள், பட்டியலை விட்டு வெளியேற முயற்சிக்கின்றார்கள். இந்தியாவிலேயே பட்டியலை விட்டு வெளியேற முயல்கின்ற ஒரே இனம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம்தான் என்று பெருமைப்படுத்துங்கள். மேலும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கோயில்களில் முதல் மரியாதை வழங்கப்படுகிறது, அதை எடுத்து சொல்லி பெருமைப்படுத்துங்கள். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குகிறார்கள். IAS அதிகாரிகளாக, IPS அதிகாரிகளாக, அமைச்சர்களாக உள்ளார்கள். ஆகவே அவர்களை பெருமைப்படுத்தி இந்த திரைப்படங்கள் தயாரியுங்கள். தேவேந்திர குலத்தை சிறுமைப்படுத்தும் விதமாக திரைப்படங்கள் தயாரிக்காதீர்கள். தேவேந்திர குலத்தை சார்ந்தவர்கள் தொழிலதிபர்களாக உள்ளார்கள், நிலக்கிழார்களாக உள்ளார்கள், பண்ணையார்களாக உள்ளார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளார்கள், பல்வேறு பதவிகளில் உள்ளார்கள். அவர்களுடைய பெருமைகளை எடுத்து சொல்லுங்கள். தேவேந்திர குலத்தை பெருமைகளை எடுத்து சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு தேவேந்திர குலத்தை சிறுமைப்படுத்தும் விதமாக திரைப்படங்கள் தயாரிக்க வேண்டாம். ஏதோ தேவேந்திர குல வேளாளர்கள் கூலி தொழிலாளர்கள் போல, வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பது போல, தீண்டாமை கொடுமையில் சிக்கி தவிப்பது போல அப்படி திரைப்படங்கள் எடுக்க வேண்டாம். தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீரம் நிறைந்த சாதி, ஏறும் போரும் எங்களுடைய குலத்தொழில் என்பதை மையமாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே தேவேந்திர குலத்தின் பெருமையை எடுத்து சொல்லுங்கள், சிறுமைப்படுத்தாதீங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் SC, அவங்க தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இயக்குநர்கள். இன்னொன்று, தேவேந்திர குல வேளாளர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கல, அதையும் புரிஞ்சுக்கிறோம். தேவேந்திர குலத்தை சிறுமைப்படுத்தும் விதமாக நீங்கள் திரைப்படம் தயாரிக்கிறீங்க, அது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இதனால் திருமாவளவன் போன்றவர்கள் வேணால் மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா அவங்களாம் தேவேந்திர குலத்துக்கு எதிரிகள். திருமாவளவன், நாகை திருவள்ளுவன், அவங்க அருந்ததியர், இவங்களாம் தேவேந்திர குலத்துக்கு எதிரிகள். தேவேந்திர குலத்தை பெருமைப்படுத்தும் விதமாக மாரி செல்வராஜ் போன்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இயக்குநர்கள் படம் எடுக்கணும். சொந்த சாதியை அவமானப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு படம் எடுக்காதீங்க. அது தேவேந்திர குலத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இனி வரும் காலங்களில் அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இயக்குநர்கள் என்றாலும் சரி, மாற்று சமுதாய திரைப்பட இயக்குநர்கள் என்றாலும் சரி, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக திரைப்படம் தயாரிங்கள். சிறுமைப்படுத்தும் விதமாக திரைப்படம் தயாரிக்க வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.